சூர்யா காசி சொல்றத முழுதும் கேட்டுட்டு, சரி காசி, உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா என்ன கேளு, இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சான். கிளம்பும்போது காசி ஷியாமை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பினான். அங்க நின்று ஷியாம் சூர்யாவை பார்த்து, சூர்யா, இவன் சொல்றத நம்பாதடா, நான் சொல்றத கேளு மச்சான், இவன் பணத்துக்காக பொய் சொல்றான் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். அதை கேட்ட சூர்யா, ஹோ அப்படியா, இவனை நானா கூட்டிட்டு வந்தேன், நீ தானடா கூட்டிட்டு வந்த, அவன் உண்மையை சொன்னதும் அவனை நம்ப வேண்டாம்னு சொல்றது என்னடா மச்சான் நியாயம்? இங்க பாரிஷா, உனக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு, தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை பிரியாவுக்காக கெடுத்துக்காத, நீ இப்ப கிளம்பலாம் என்று சொல்லிட்டு மறுபக்கம் திரும்பி நின்னான். கொஞ்ச நேரம் அங்கே நின்று சூர்யாவை ஏக்கமா பார்த்த ஷியாம் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பினான். ஷியாம் வருத்தத்தோட தலை குனிஞ்சு வர்றத பார்த்த பிரியாவுக்கு ஓரளவுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு புரிஞ்சிருச்சு. கார்ல வந்து உட்கார்ந்ததும் எதுவுமே பேசாம மௌனமா காரை ஓட்டிட்டு வந்தான் ஷியாம். அதை கவனிச்ச பிரியா, விடுங்க ஷியாம், நம்ம இதை எதிர்பார்த்திருக்கணும், காசி எவ்வளவு மோசமானவர்னு தெரிஞ்சும் நாம எந்த முன்னெச்சரிக்கையுமே இல்லாம அவரை நேரடியா சூர்யா கிட்ட நிறுத்தி இருக்க கூடாது. இப்போ மேலும் சூர்யாவுக்கு என் பேர்ல நம்பிக்கை இல்லாம போனதுதான் மிச்சம் என்று வருத்தத்தோட சொன்னான். அதை கேட்ட ஷியாம் இதுக்கு தீர்வு தான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தான். திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. பிரியா, நாம ஏன் உன் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ல முழு கவனத்தை செலுத்தக்கூடாது? உன் அம்மா மட்டும்தான் உன் நலத்துல அக்கறை இருக்கிறவரு. இப்போ அவர் இருக்கிற ஒரே வழி அம்மா மட்டும்தான். இப்போ நம்ம போய் மருத்துவரை பார்க்கலாமா என்று கேட்டான். பிரியாவுக்குமே அது சரின்னு பட்டுச்சு. சரி ஷியாம் என்று அமைதியா ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா. காரை நேரா மருத்துவமனைக்கு விட்டான் ஷியாம். அங்க 2 பேரும் டாக்டர் ரமணியை சந்திச்சாங்க. அவங்கள பார்த்ததுமே வரவேற்று உட்கார வச்ச டாக்டர் ரமணி, பிரியா, எனக்கு என்னவோ உன் அம்மாவோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே வருதோன்னு தோணுது என்று கூறியதும் பிரியா துடிச்சு போயிட்டா. டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, என் அம்மா நல்லபடியா குணமாயி வரணும், அவர் எனக்கு கண்டிப்பா வேணும் என்று கண்களில் நீரோட கெஞ்சினா. பிரியா சொன்னதை கேட்ட ஷியாம் அவளுடைய கைகளை அன்பா தட்டி கொடுத்தான். பிறகு டாக்டரை பார்த்து திரும்பினவன், டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணுங்க என்றான். நான் அன்னைக்கே பிரியா கிட்ட சொன்னேன், எங்க பெரிய டாக்டர் மிஸ்டர் ராமையா அடுத்த மாதம் இந்தியா வராரு, அவருக்கு உங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை 10 நாளைக்கு முன்னமே நான் மெயில் பண்ணியிருந்தேன், அவர் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு என்றாள். ஓ, அப்படி கொடுத்தா அம்மாவுக்கு சுயநினைவு வந்துருமா டாக்டர் என்று அவரோட கேட்ட பிரியா கிட்ட, 50-50 சான்ஸ் இருக்கு பிரியா என்றவர் கிட்ட. அப்போ அதை இன்னைக்கே பண்ணிடுங்களேன், நீங்களே பண்ணிடுங்க என்றால். இல்ல பிரியா, இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியாது, சீனியர் டாக்டர் மிஸ்டர் ராமையா வந்தா மட்டும்தான் அது கொடுக்கவே முடியும், அவர்தான் இதுல ரொம்ப அனுபவம் மிக்கவர். ஆனா அவர் வர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆயிடுமே, அந்த 1 மாசம் உன் அம்மாவோட உடல்நிலம் பலவீனமாகாம இருக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவை என்றால். மருத்துவரின் கவலை பிரியாவிற்கும் தொற்று. அவளுமே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. பிறகு ஷியாம் மருத்துவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு பிரியாவை அழைச்சிட்டு அவ அம்மாவை பார்க்க போனான். அங்க தேவகி தன் அம்மாவுக்கு தலையை சீவிட்டு இருந்தா. தன் அம்மாவை பார்த்தபடியே அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தா பிரியா. அவளுடைய கைகளை அன்பா எடுத்து தம் மடியில வச்சபடி, அம்மா, நீ ஏமா அன்னைக்கு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்ச? இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? சூர்யா என்னை நம்பவே மாட்டேங்கிறாரு, நீயும் இப்படி சுயநினைவே இல்லாம இருக்க, நான் யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறேம்மா, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லைன்னு நீ வந்து சொன்னா மட்டும்தான் சூர்யா நம்புவாரு, அப்பதான் நமக்கு சித்தார்த் கிடைப்பான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ சீக்கிரமா குணமாகணும், உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ப்ளீஸ் அம்மா என்று அழுகை குரல்ல பேசினான். அதை கேட்ட ஷியாம் ரொம்ப வருத்தப்பட்டா. பிரியா, போதும், நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா பிரச்சனை சரியா போயிடுமா, அதான் டாக்டர் சொல்லியிருக்கார்ல, 1 மாசம் காத்திருப்போம், அது வரைக்கும் உன் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது என்றான் ஆறுதலாக.
பிறகு அவங்க மறுபடியும் தேவிகி கிட்டையும் மருத்துவர்கிட்டையும் பேசிட்டு விடை பெற்றுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்து சேர்ந்தாங்க. அப்படி வரும் வழியெல்லாம் அவருடைய யோசனை முழுவதும் தன் அம்மாவை பத்தியே இருந்தது. அன்னைக்கு மருத்துவர்கிட்ட ஒரு குழந்தையோட புகைப்படத்தை வரைஞ்சு காட்டினாலே அது தன் குழந்தை சித்தார்த்தோட புகைப்படமாகத்தான் இருக்கணும். அதுதான் அவளுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். அதனாலதான் அந்த ஓவியத்தை அவ வரைஞ்சிருக்காளோ என்னவோ என்று நினைச்சவளுக்கு அழுகை தாங்க முடியாம வந்துச்சு. தான் நினைச்சத ஷாம் கிட்ட சொல்லி ரொம்ப அழுதா. ஷாம் வீட்டை விட்டு போனதும் சூர்யாவோட மனநிலையோ ரொம்பவுமே மோசமா இருந்தது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்னும் புரியல. தன் கையில ஃபைல வச்சிருந்தாலும் கவனம் முழுவதும் பிரியாவையே சுத்தி சுத்தி வந்துச்சு. அவனால பிரியா இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. திடீர்னு ஒரு அழுகையான குரல், அப்பா என்று அவன் செவியில் விழுந்தது. யாரு என்று திரும்பி பார்த்த பொழுது அங்க சித்தார்த்தான் அழுகையோடு நின்றுட்டு இருந்தான். ஃபைல அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன்கிட்ட ஓடி வந்து அவனை கட்டிக்கிட்டான் சூர்யா. என்னாச்சு சித்தார்த், ஏண்டா கண்ணா அழற என்று கேட்டவனிடம், ஏதோ கனவுப்பா, யாரோ வந்து என்னை பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன் என்றான் அழுகையான குரல்ல. அவனை மார்போடு அணைச்சு தட்டி கொடுத்தான் சூர்யா. அதெல்லாம் ஒன்னும் இல்லடா தங்கம், அப்பா நான் எதுக்கு இருக்கேன், யார் வந்தாலும் அவங்கள அடிச்சு துரத்திடுவேன், நீ கவலைப்படாதடா என்றபடி அவனை மார்பில் போட்டு தட்டி கொடுத்துட்டு தன்னோட படுக்கை அறைக்குள்ள அழைச்சிட்டு போனவன் அவனை படுக்க வச்சு தட்டி கொடுத்தான். அப்பா, நம்ம வீட்டுல என்ன நடக்குது, நிலாமா எங்க, புதுசா வந்த அந்த ஆண்டி எங்க, எனக்கு 2 அம்மா இருந்தாங்க, இப்போ ஒரு அம்மா கூட இல்ல, ஏன்பா எல்லாரும் எங்கப்பா போனாங்க என்று தன் உதட பிதிக்கிட்டு அழுகை குரல கேட்டான் சித்தார்த். அந்த பிஞ்சு மனதின் ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா அவன் தலை கூத்தல ஒதுக்கி விட்டபடி, யாரும் எங்கேயும் போகல கண்ணா, நிலாமாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, புதுசா வந்த ஆன்டிக்கு கொஞ்சம் ஊர்ல வேலை இருக்காம், அதனால அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நாள்ல 2 பேரும் வந்துருவாங்க. சரிதான சித்தார்த், இப்ப நீ அமைதியா தூங்குவியான், அப்பா உனக்கு நிறைய கதை சொல்லுவேனா என்றபடி அவனுக்கு பிடிச்ச ஒரு சிண்டலா கதையை சொன்னான் சூர்யா. அதை கேட்டு ரசிச்சபடியே கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சான் சித்தார்த். சித்தார்த் தூங்கினதும் அவனை அங்கே விட்டுட்டு பிரியா இருந்த அறையை நோக்கி சென்றான் சூர்யா. அவளுடைய அறை கதவை திறந்தவன் யாரும் இல்லாத அறையை பார்த்து மிகவும் நொந்தே போனான். இந்த அறையில அவளுக்கும் எனக்குமான எத்தனை சந்தோஷமான நினைவுகள் இருக்கு, அவளை விட்டு தன்னால ஏன் இருக்க முடியல, அவளால மட்டும் தன்னையும் தன் குழந்தையும் விட்டுட்டு எப்படி பிரிஞ்சிருக்க முடியுது, ராட்சசி என்று மனசுல திட்டினான். அந்த அறைக்கு வந்ததுமே அவனுடைய ஒவ்வொரு அணுவும் பிரியாவுக்காக துடிக்க ஆரம்பிச்சது. அவனைவே அவனால கட்டுப்படுத்த முடியல. இப்பவே பிரியாவை பார்க்கணும் போல ஒரு உந்துதல். தன்னை இந்த அளவுக்கு அவ கட்டுப்படுத்திருக்கா அப்படிங்கிறது அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனாலும் பிரியாவை பார்க்கணும், அவ கூட பேசணும், அவ கூட சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல மேலோங்கி இருந்தது. எப்படியாவது நாளை காலையில ஷாம் வீட்டுக்கு போய் அவளை மிரட்டியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும் என்று நினைச்சபடி அந்த அறையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அந்த தலையணை மற்றும் படுக்கையில அவளுடைய வாசனையை அனுபவிச்சவன் பழைய நினைவுகள்ல கண்கள் சொருகினான் சூர்யா. காலையில எழுந்த சித்தார்த்த பள்ளியில விட்டுட்டு தன் அலுவலகத்துக்கு கூட போகாம ஷியாமோட வீட்டுக்கு பிரியாவை தேடி சூர்யா வந்ததை பார்த்து ஷியாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் அவனை எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா வரவேற்று விலகினான். நேரா பிரியாவை கூப்பிடுறதுக்காக அவளை தேடி போனான் சூர்யா. அங்க அவ தன்னோட துணிகளை மடிச்சு கபோர்ட்ல வச்சிட்டு இருந்தா. கதவு தட்டுற ஓசை கேட்டு ஷியாமா தான் இருக்கும் என்று நினைச்சுவ வரலாம் ஷியாம் என்றாள். ஆனா கதவை தட்டிக்கிட்டு உள்ள வந்த சூர்யாவை பார்த்து தன் கையில் இருந்த துணியை அதிர்ச்சியில கீழே போட்டா பிரியா. அவளைவே பார்த்துட்டு இருந்தவன் கதவை அழுத்தமா சாத்திட்டு அவளை நோக்கி தன் அழுத்தமான காலடிகளை எடுத்து வச்சுட்டு வந்தான். அவன் வரும் அந்த செயலை பார்த்து அதிர்ந்து போன பிரியா அங்கேயே நின்னான். சூர்யா, எதுவா இருந்தாலும் நீங்க அங்கேயே நின்று பேசுங்க, என் பக்கத்துல வராதீங்க என்று கடுமையான குரல்ல பதட்டத்தோட சொன்னான். அதை பார்த்து சூர்யா உதட்ட பிதிக்கினான். என்னம்மா, நான் உன் கழுத்துல தாலி கட்டிருக்கேன், நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அதை மறந்து இன்னொருத்தன் வீட்டுல வந்து இப்படி உட்கார்ந்து அடம் பிடிக்கிறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உன் குழந்தை சித்தார்த், அவனை நீ பார்க்க வேணாமா? இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? வா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் தெனாவெட்டுடன்.
அவனை பார்த்து தீர்க்கமா முறைச்ச பிரியா. நான் சொன்னது உங்களுக்கு மறந்து போச்சா? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு என் குழந்தைய வாங்கிட்டு உங்களை விட்டு நான் பிரிஞ்சிடுவேன். அதுதான் என்னுடைய நிரந்தரமான முடிவு அப்படின்னு சொன்னவ கீழே கிடந்த துணியை எடுத்து மறுபடியும் மடிச்சு கபோர்ட்ல வச்சா. அப்படி வச்சுட்டு திரும்பும்போது சூர்யா மேல மோதிட்டா. இவன் எப்போ தம் பக்கத்துல வந்தான்னு பயந்து பார்த்தா. அவ பதறி போய் பின்னாடி நகரவும் அவளை அழுத்தமா பிடிச்சு தாம் பக்கத்துல கொண்டு வந்து அவளுடைய முகத்தை தன் கைகளால ஏந்தினான். பிரியா, நீ என்ன தப்பு பண்ணாலும் என்னால உன்னை மறக்கவே முடியாது. எனக்கு நீ வேணும். நம்ம வீட்டுக்கு வந்துடு. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். சேர்ந்து வாழலாம். நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்த்தலாம். எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியல. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாம தவிக்கிறேன் என்ற வார்த்தைகளை கிசுகிசுப்பா பேசின சூர்யாவை வியப்போட பார்த்தா பிரியா. அப்படின்னா நான் தப்பே பண்ணலன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா என்று எதிர்பார்ப்போட கேட்டவளை பார்த்து, அட அதெல்லாம் விடு பிரியா. எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு இருக்கும் பொழுது பழைய குப்பைகளெல்லாம் நாம ஏன் கிளறணும் என்று ஆசையா பேசினவன் அவளுடைய கன்னத்தை வருடி அவ இடுப்புல கைய வச்சு தன் முன்னாடி இழுத்து அவ உதடுகளை சுவைச்சான். சூர்யாவின் இந்த தொடுகையால அவளுக்கு உடல் எல்லாம் நெகிழ்ந்து போச்சு. தன் கணவன் சூர்யா என்ற நினைவு மட்டும்தான் அவ மனசுல இருந்துச்சு. அவனுடைய கைகள்ல தன்னை இழக்கவே துணிஞ்சா பிரியா. அதுக்கு மேல அவன் என்ன செஞ்சானோ. சூர்யா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் என்றபடி அவனுடைய மார்புல சாஞ்சா. அவனும் அவ கன்னத்துல முத்தமிட்டு கழுத்துல முகம் புதிச்சு காதுக்கு பக்கத்துல குனிஞ்சவன், நீ தப்பே பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ என் குழந்தைய அழிக்க நினைச்சது உண்மைதானே, அவனை கொல்ல நினைச்சது உண்மைதானே, அதை மன்னிச்சு உன்னை ஏத்துக்க தயாராயிருக்கேன்னு சொல்றேன். அப்போ நான் ஏழையா இருந்ததுனால என் குழந்தைய வேண்டாம்னு நினைச்சு நீ அழிக்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன். அதனால இப்போ என் குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கினா உனக்கு அதிகமா பணம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். நீ அவ்வளோ கஷ்டப்பட தேவையே இல்லைன்னு சொல்றேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன். அன்னைக்கு மாதிரி ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் தரேன். வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். பழைய குப்பையெல்லாம் கிளறாம இனியாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாமே என்று சொன்னதும் நெருப்புப்பட்டது போல துடிச்சு போனா பிரியா. அவனை வேகமா தள்ளிவிட்டா. இவன்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு என்று நினைச்சுவேன். நான் தப்பே பண்ணலன்னு சொல்றேன். நீங்க என்னடானா நான் பண்ணாத தப்புக்கு மன்னிக்க தயாரா இருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. உங்க மரமண்டைக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல என்று காட்டு கத்தலா கத்தினா பிரியா. அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்சான் சூர்யா. ஏய், இப்ப எதுக்குடி இப்படி கத்துற? அதான் உன் தாய் மாமனே வந்து உன்னோட யோகிதைய என்கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டானே. நீ என் குழந்தைய அழிக்க நினைச்சது உண்மைன்னு அப்புறம் எதுக்குடி இந்த விதண்டாவதம் பண்ணிட்டு இருக்க? நீ எவ்வளவு தப்பு பண்ணியும் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும் என்று பல்ல கடிச்சுக்கிட்டு வார்த்தைகளை துப்பினான். அதை கேட்டவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. உங்களை யார் என்னை ஏத்துக்க சொன்னா? நான் தான் சொல்றேனே, என்னை நிரூபிச்சுட்டு என் குழந்தைய வாங்கிக்கிறேன்னு. இப்ப வெளில போங்க முதல்ல என்று அவளும் விடாப்படியாக சத்தம் போட்டா. அதை கேட்டவனுக்கு கோவம் தான் வந்துச்சு. இவளையெல்லாம் திருத்தவே முடியாது, எப்படியோ போய் தொலைட்டோம் என்று நினைச்சுவேன். ஏய், கடைசி வரைக்கும் நீ நிரூபிக்க போறதும் இல்லை, என் குழந்தைய நீ தூக்க போறதும் இல்லை. எப்படியோ போய் தொலைடி என்றவன் அவளை பிடிச்சு அங்கிருந்த படுக்கையில தள்ளி விட்டான். அதுக்கு மேல நிக்காம வீட்டை விட்டு வெளியே வேகமா போனான். சூர்யா போனதும் தன் படுக்கையில விழுந்தவ கொஞ்ச நேரம் மௌனமா கண்ணீர் வடிச்சா. இதுக்கெல்லாம் சீக்கிரமா விடுவு காலம் வரணும்னு ஆண்டவனை மனசார வேண்டிக்கிட்டா பிரியா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஷியாமுக்கு பிரியாவோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. அப்போ அவனுடைய அலைபேசி ஒலிக்க யாருன்னு பார்த்தான். அவனுடைய அம்மா சிவகாமி தான் கூப்பிட்டிருந்தா. அம்மா சொல்லுங்க என்றவனிடம், டேய், இப்பதான் நம்ம நிலா சூர்யா பத்தியும் பிரியா பத்தியும் எல்லா உண்மையும் சொன்னான். எங்க எல்லாருக்கும் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுடா. இப்போ அங்க என்ன பிரச்சனை தாண்டா நடக்குது என்று பதட்டப்பட்டு கேட்ட தாய்கிட்ட இங்க நடக்கிறதையெல்லாம் சொன்னான் ஷியாம். சூர்யாவுக்கு ஏண்டா இப்படி புத்தி மழுங்கி போச்சு? யாராவது வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்க நினைப்பாங்களா? அதுவும் அந்த பிரியா அப்பாவி பொண்ணு. அவ அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. எனக்கே இவ்வளவு புரியுதுன்னா அந்த பொண்ணை காதலிச்சவனுக்கு எவ்வளவு புரியணும்? அவனுக்கு புத்தியே இல்லடா என்று திட்டினாள் சிவகாமி. அவள் கையிலிருந்து போனை வாங்கின சாவித்திரியோ ஷியாம் கிட்ட, ஆமா இப்போ பிரியா எங்க என்று கேட்டாள். அவளுடைய அறையில தாம்மா,
எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா என்று வருத்தமாக சொன்னான் ஷியாம். அதை கேட்டு பெருமூச்சு விட்டா சாவித்ரி. சரிதான்ப்பா, இப்படியே அவங்க வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கைய என்ன ஆகிறது? அதை பாழாக்கிடாத. நடக்கிறது எப்படியும் நடந்துதான் ஆகும். அதை பற்றியே கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஷியாமுக்கு ஒன்றும் புரியல. என்ன சித்தி சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே என்று கேட்டவன் கிட்ட ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டா சாவித்ரி. ஷியாம், உனக்கும் நிலாவுக்கும் அடுத்த 15வது நாளில் நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டோம் என்றாள் சிவகாமி. அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்சான் ஷியாம். என்னம்மா, இப்போ இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு தேவையா என்று கேட்டான். சும்மா இருடா. உனக்கும் நிலாவுக்கும் நம்ம கிராமத்தில் கல்யாணம் நடந்தா அந்த சாக்கில் பிரியாவும் சூர்யாவும் குழந்தையோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். இதில் என்னடா இருக்கு என்று கேட்டாள் சிவகாமி. அதை கேட்டு ஷியாமுக்கு இது சரியா வருமோ அப்படின்னு நினைச்சது மனசு. அவன் யோசிச்ச மறு வினாடியே சாவித்திரி இடையில புகுந்தா. சும்மா யோசிச்சுட்டு இருக்காதடா ஷியாம். பெரியவங்க ஏதாவது சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எல்லா சொந்தங்களும் வருவாங்க. அப்போ பிரிஞ்சிருந்த எத்தனையோ தம்பதிகள் அந்த விழாவில் சேர்றத நாங்களே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏன் சூர்யாவும் பிரியாவும் சேரக்கூடாது? அவங்களுக்காகவாவது நீ நிலாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோடா என்றாள் சாவித்ரி. அதை கேட்டு ஷியாமுக்கும் சரினே பட்டுச்சு. சரிதாமா, அப்புறம் உங்க இஷ்டம் என்றபடி போனை வச்சவன் பிரியாவை தேடி போனான். அங்க அவ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பிரியா என்று மெதுவா கூப்பிட்டான். தன் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தவ கண்ணை தொடச்சுக்கிட்டு வாங்க ஷியாம், இப்படி உட்காருங்க என்று சொன்னதும் அங்கிருந்த நாற்காலியில உட்கார்ந்தான். பிரியா, கிராமத்திலேருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் நிலாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்க என்று தயங்கி தயங்கி கூறியவன் கிட்ட நல்ல விஷயம் தானே ஷியாம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது என்றாள். பிரியா, அதில்ல, நீ இருக்கிற நிலைமையில இப்போ இந்த கல்யாணமெல்லாம் அவசியமானு யோசிக்கிறேன் என்றான். என்ன ஷியாம், சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்க? எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்ட நஷ்டம் வரதான் செய்யும். அதுக்காக அவங்கவுங்க நல்ல காரியத்தை தள்ளி போடலாமா? அதெல்லாம் வேண்டாம். அம்மா சொல்றபடி நிலாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழி பாருங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என் அம்மா குணமானாலே எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரிதான் என்று எங்கோ வெறுத்தபடி சொன்னா பிரியா. ஷியாமுக்கு பிரியாவின் மனநிலை நல்லாவே புரிஞ்சுது. அவகிட்ட கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசிட்டு தன் திருமண வேலைகளை கவனிக்கும்படி தன் அம்மா கிட்ட சம்மதம் தெரிவிச்சான் ஷியாம். போனில் தன் தாய்க்கு சம்மதம் தெரிவிச்ச ஷியாமுக்கு அடி மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. சட்டுன்னு ஏதோ ஒன்று தோன்று நிலாவிற்கு அலைபேசியில கூப்பிட்டான். மறுபக்கம் போனை எடுத்த நிலா, சொல்லுங்க ஷியாம் என்றாள். நிலா, நீ அம்மா கிட்ட பிரியா சூர்யா பத்தி சொன்னியே, குருநாத் பத்தியும் உன்னை பத்தியும் சொன்னியா என்று குற்றம் சாட்டும் தோணியில கேட்டான் ஷியாம். அதை கேட்டு ரொம்ப அதிர்ந்து போனான் நிலா. அது எப்படி ஷியாம், குருநாத் விஷயத்தை பத்தி நான் எப்படி உங்க அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் சொல்ல முடியும்? எனக்கு ரொம்ப பயமா தயக்கமா இருக்கு. நீங்க வந்துதான் விஷயத்த சொல்லணும். எனக்கு அவங்க 15 நாள்ல கல்யாணம்னு சொன்னதும் இதுதான் நினைவுக்கு வந்துச்சு. நானே உங்ககிட்ட கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்றது ஷியாம்? ப்ளீஸ் நீங்க உடனே கிராமத்துக்கு கிளம்பி வாங்க. அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. போன்ல எதையும் சொல்லாதீங்க என்றாள். நிலா சொல்றது ஷியாமுக்கு சரியாவே பட்டுச்சு. சரிதான் நிலா, நானே வந்து எல்லா விஷயத்தையும் நேர்ல சொல்லிடுறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நம்ம கல்யாணத்துக்கு நீ தயாரா இரு. அது மட்டும்தான் இப்போ உன் மனசுல ஓடணும், புரிஞ்சுதா? கல்யாணத்துக்கு நகை புடவை எல்லாமே எங்கெங்க என்னென்ன வாங்கணும்னு நீ டிசைட் பண்ணிட்டு சொல்லு. நான் உன்னை அங்கேயே கூட்டிட்டு போறேன் என்று அவளிடம் ஆசையா 2 வார்த்தை பேசிட்டு போனை வச்சான் ஷியாம். மறுபடியும் பிரியாவை தேடி வந்தான். பிரியா, நம்ம கிராமத்துக்கு நாளைக்கு கிளம்பிடலாமா? அங்க கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு என்றான். அதை கேட்டு பிரியா திகைச்சு போனான். ஷியாம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க கல்யாணத்துக்கு வரல, நான் இங்கேயே இருக்கேனே, ப்ளீஸ் என்று சொன்னவளை வினோதமா பார்த்தான். என்ன பிரியா, விளையாடுறியா? என்னோட கல்யாணத்துக்கு நீ எப்படி இல்லாம? அங்க அம்மாவும் சித்தியும் என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அவங்க கிட்ட என்னால பதிலே சொல்ல முடியாது. தயவு செஞ்சு பிடிவாதம் பண்ணாம கிளம்பு பிரியா என்றான். இல்ல ஷியாம், அது வந்து என்னால அங்க யாரையும் பார்க்கவே முடியாது. முக்கியமா நிலா.
அப்புறம் கல்யாணத்துக்கு வர சூர்யாவும் வருவார். அவர் கூட குழந்தை சித்தார்த். அவனை என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்கு மனசெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமா? சித்தார்த்தை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல. ஆனாலும் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். அங்கே வந்தா சித்தார்த்தை நான் பார்த்தா அழுதுருவேன் ஷியாம். வேண்டாம், நான் வரவே இல்லை என்றாள் அழுகையோட. அதை கேட்டு ஷியாமுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவளை அப்படியே விட்டுட்டு போனா தன் அம்மாவும் சித்தியும் தன்னை கேள்வி கேட்டே கொண்டுடுவாங்க என்று நினைச்ச ஷியாம், பிரியா, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது, அதுபடி செஞ்சு பார்க்கலாமா என்றான். என்ன யோசனை என்று கேட்டவளிடம், உன் அம்மாவை பேசாம 1 மாசத்துக்கு எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடலாமா என்று கேட்டவனை ஆச்சரியத்தோட பார்த்து விழிச்சா. நீங்க என்ன சொல்றீங்க ஷியாம்? என்ன அம்மாவா? இந்த நிலைமையில என் அம்மாவை அங்க கூட்டிட்டு போய் என்ன பண்றது என்று புரியாம கேட்டா. பிரியா, நான் சொல்றது கேளு. எப்படியும் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீயும் தனியா வர முடியாது. அம்மாவுக்கும் எந்த சூழ்நிலையிலும் நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலுமே எப்படியும் அந்த பெரிய டாக்டர் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சா பழைய நினைவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா என்று பிரியாவோட ஆசையை தூண்டிவிட்டான். அதை கேட்ட பிரியாவுக்கு இது சரியா வருமானு தெரியாம யோசிச்சா. அவ யோசனைய பார்த்தவன், பிரியா, ரொம்ப யோசிக்காத, நான் சொல்றது கேளு. இப்படி கூட யோசிச்சு பாரேன். ஒருவேளை சித்தார்த்த உங்க அம்மா நேர்ல பார்த்தா? அன்னைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பிறந்த குழந்தையோட முகத்தை எவ்வளவு நினைவு வச்சு சரியா வரைஞ்சாங்க. அவங்க ஒருவேளை சித்தார்த் கல்யாணத்துக்கு வரும்போது அங்க ஏதாவது அவனை பார்க்கற சூழ்நிலை வந்தா ஒருவேளை உங்க அம்மாவுக்கு பித்தம் தெரியலாம் இல்லையா, சுயநினைவு வரலாம் இல்லையா? அப்போ உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமே. இப்படி யாருக்குமே தெரியாம யார் கண்ணிலையும் படாம நீ இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றதுக்கு சில முயற்சிகளையாவது எடுத்துதான் பார்க்கலாமே என்றான். அதை கேட்ட பிரியாவுக்கு இந்த யோசனை நல்லாவே பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஆனா ஷியாம், அம்மாவை என்னால தனியா சமாளிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையே என்று யோசிச்சா. ஹே பிரியா, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பெரிய டாக்டர் கிட்ட கேட்டு தேவகி நர்ஸ் அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதானே, சிம்பிள் என்றான் ஷியாம். அடுத்தடுத்த திட்டங்களை ஷியாம் சொல்லவும் பிரியாவிற்கு ஷியாமை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தது. தன் வாழ்வுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைச்சு ஷியாம நன்றியோட பார்த்தா. இவனுக்காகவே நிலாவை மன்னிக்கலாம், தவறில்லைன்னு தோணுச்சு. சரி ஷியாம், நான் கல்யாணத்துக்கு வரேன் என்று சொன்னதும் ஷியாமுக்கு அப்பாடான்னு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அந்த ஒரு வார்த்தை ஷியாமோட மனசுல ரொம்ப பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல இருந்தது. இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு நிலா கிட்ட பிரியாவை பேச வைக்கணும்னு நினைச்சான் ஷியாம். தேங்க்ஸ் பிரியா, ரொம்ப தேங்க்ஸ். நீ வரேன்னு சொன்னதே எனக்கு பாதி நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு என்று சந்தோஷத்தோட சொன்னான். பிரியா மெதுவா புன்னகைத்தா. நான் உங்களுக்காக மட்டும் வரல ஷியாம், என் அம்மாவுக்காக தான், ஒரு சுயநலம்தான் என்றாள். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊர், அந்த இடம், சித்தார்த்த பார்க்குற அந்த தருணம், இதுல ஏதாவது ஒரு விஷயம் அம்மாவுக்கு பழைய நினைவுகளை திருப்பி கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க முடியும் என்றாள். நிச்சயமா நல்லதே நடக்கும் பிரியா. இத்தனை நாள் நீ அழுதது போதும். இனிமேலாவது கடவுள் உனக்கு நல்ல வழிகாட்டுவாரு என்று அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தான் ஷியாம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் ஷியாம் என்றாள். என்ன? சூர்யாவோ சித்தார்த்தோ அவங்க கண்ணில் நான் படவே கூடாது. நான் என்னோட உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று தயக்கமான குரலை சொன்னான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத என்றான். சரி என்று பிரியா தலையசைச்சா. சரி, அப்படின்னா இப்பவே நான் டாக்டர் கிட்ட பேசிடுறேன். உன் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ண என்னென்ன செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நர்ஸையும் கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம் என்றான். சரிதான் ஷியாம் என்றாள் பிரியா. அதுக்கப்புறம் ஷியாம் உடனடியாக மருத்துவமனையை தொடர்பு கொண்டு தேவகியோட உடல்நிலை, அவங்களோட மாதவியோட உடல்நிலை பற்றி விசாரிச்சு மருத்துவரும் சில நிபந்தனைகளோட பயணம் செய்ய அனுமதி கொடுத்தாரு. மாதவியோட எப்போவுமே நர்ஸ் தேவதி இருக்க வேண்டும், மருந்துகள் தவறாமல் கொடுக்கப்படணும், உடல்நிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அனைத்து ஏற்பாடுகளையுமே வேகமாக நடைபெற ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அந்த கிராமத்து பயணம்
பல வருஷங்களா புதைஞ்சு கிடந்த உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகுதுங்கிறதையும், அந்த திருமணம் பலருடைய வாழ்க்கைய தலைகீழா மாற்றப் போகிறதுங்கிறதையும் அங்க யாருமே உணரல. கிராமத்துக்கு பிரியாவும் ஷியாமும் மாதவியுடனும் நர்ஸ் தேவகியுடனும் வந்து சேர்ந்தாங்க. அடுத்த நாள் அவங்களுக்காகவே வாசல்ல காத்துட்டு இருந்தாங்க சிவகாமியும் சாவித்திரியும். பிரியாவையும் மாதவியையும் பார்த்த சிவகாமி சாவித்திரி அன்பாக வரவேற்றாங்க. பிரியாவுக்குன்னு ஒரு தனி அறையையும் மாதவி தேவகிக்கு தங்கறதுக்கு ஒரு தனி அறையையும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. பிரியா, வாடாமா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எதுவாக இருந்தாலும் நம்ம சாயங்காலம் பேசிக்கலாம் என்ன என்று சொல்லி அவளை உள்ள அனுப்பி வச்சாங்க. உள்ள வந்த பிரியா வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்த நிலாவை பார்த்தா. நிலாவுக்கு கல்யாண நாள் நெருங்கியதுனாலே என்னவோ அழகில தேவதை மாதிரி இருந்தா. பிரியா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம விழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா நிலா. அவளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட பிரியாவுக்கு நிலாவை தண்டிக்கவே தோணல. ஷியாம் தனக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்காரு. ஒரு சின்ன தவறுக்காக மற்றவங்களை தண்டிக்கிறது நியாயமே இல்லைன்னு நினைச்ச பிரியா நிலாவை நோக்கி தன் கைகளை அன்பா நீட்டினா. பிரியா தன்னை நோக்கி அவளுடைய கைகளை நீட்டவும் நிலாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஓடி போய் அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. 2 பேரும் கட்டி அணைச்சு அவங்களுடைய அன்பை தெரிவிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த ஷியாமுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியா இருந்தது. எங்க பிரியா நிலா கிட்ட பேசாமலே இருந்துருவாளோன்னு நினைச்சான். ஆனா இப்போ எல்லா பிரச்சனையும் சரியானது அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. எல்லாரும் அவரவர் அறையில ஓய்வெடுக்க ஷியாம் சாயங்காலமா தன்னோட அம்மாவையும் சித்தியையும் தேடி தென்னந்தோப்புக்கு கிளம்பினான். அங்க 2 பேரும் உட்கார்ந்தபடி தோட்டத்திலோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க குருமாரன் சித்தப்பாவும் இருந்ததுனால ஷியாமுக்கு இப்போ நிலாவை பத்தி பேசுறதுதான் சரியா இருக்கும்னு நினைச்சான். அங்கிருந்த கைத்துக்கட்டில ஓரத்துல உட்கார்ந்தான். ஷியாம் வந்ததை உணர்ந்த குருமாரன், என்ன மாப்பிள்ள சார், வீட்டுல கல்யாண பொண்ணு இருக்க, தோட்டத்து பக்கம் உங்களுக்கு என்ன வேலை? போங்க, போய் நிலா கூட 2 வார்த்தை பேசுங்க. பாவம்டா அந்த பொண்ணு, தனியா வயசானவங்க கூட எத்தனை நாளைக்கு எங்க கூட இருக்கும்? நீ என்னடானா பிரியா சூர்யா பிரச்சனைன்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்க, போடா அவகிட்ட 2 வார்த்தை அன்பா பேசு என்றார். அதை கேட்ட சாவித்திரியும் அதை ஆமோதிக்க சிவகாமி தன் மகனின் குழப்பமான முகத்தை பார்த்து, என்ன ஷியாம், ஏதாவது பேசணுமா? பிரச்சனையா? என்ன குழப்பம் உன் மனசுல என்று கேட்டாள். தன் தாயை பெருமிதமா பார்த்தவன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் என்று சொன்னான். அதை எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம விழிச்சான். அட என்ன விஷயம் ஷியாம், சீக்கிரம் சொல்லுடா, அப்படி என்ன உனக்கு தயக்கம் எங்க கிட்ட என்று கேட்ட சாவித்திரி கிட்ட. சித்தி, அது வந்து குருநாத் பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்று சொன்னதும் பெரியவர்களுடைய முகம் எல்லாமே திகைப்போட ஷியாம பார்த்தது. அவங்களுடைய முகத்தை மாறி மாறி பார்த்த ஷியாம், குருநாத் அண்ணா காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு காதலிச்சாரு. அந்த பொண்ணு கூட தப்பும் பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாவும் இருந்துச்சு என்று சொன்னதும் பெரியவர்கள் முகத்துல ஈயாடல. அத்தனை பேரும் பேய் அறிஞ்சது மாதிரி இருந்தாங்க. என்னடா சொல்ற, அது எப்படிடா உனக்கு தெரியும்? இப்போ அந்த பொண்ணு எங்க? அந்த குழந்தை என்னாச்சு? இதை ஏண்டா நீ முன்னாடியே சொல்லல என்று தவிச்சு போய் சாவித்திரி ஓடி வந்து ஷியாமோட சட்டை பிடிச்சு குலுக்கினான். அவளுடைய கைகளை அன்பா பிடிச்சு அவளை உட்கார வச்சான். சித்தி, உணர்ச்சி வசிப்படாதீங்க, நான் சொல்றத முழுசா கேளுங்க என்று சொன்னவன் நிலாவை பத்தியும் குருநாத் பத்தியும் முழுவதுமா சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட பெரியவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்படின்னா இந்த நிலா பொண்ணு நம்ம குருநாத் காதலிச்ச அதே பொண்ணா என்று கேட்டாள் சிவகாமி. ஆமாம்மா, இப்போ நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். அதை கேட்ட சிவகாமி, என்னடா முட்டாள்தனமா வளர்ற, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணுக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை எப்படிடா கிடைக்கும்? நம்ம வீட்டுக்கு மருமக நிலாதான், நிலா மட்டும்தான் என்று சொல்லி முடிச்சா. தன் அம்மாவை பெருமையோட பார்த்தான் ஷியாம். பிறகு சித்தியை திரும்பி பார்த்தான். சித்தி, நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டான். சாவித்திரி ஓடி வந்து ஷியாம கட்டிக்கிட்டா. என்னடா கண்ணு இப்படி கேட்குற, நீயும் என்னுடைய பையன் தானடா, எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சாதாரணமாக சொல்ற, நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும் என்று அவன் கன்னத்தை நெட்டி முறிச்சா. குருமாரனும் ஷியாம பார்த்து திகச்சபடி நின்னாரு. சித்தப்பா, நீங்க எதுவும் சொல்லலையே என்று கேட்டவன் கிட்ட,
நான் இதில் சொல்ல என்னடா இருக்குது? எல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு. எப்போவோ நம்ம பையனால் பாதிக்கப்பட்ட பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே மருமகளா வரப்போறா. கடவுளுடைய செயலை என்னன்னு சொல்றது? உடம்பு புல்லரிக்குதுடா என்று சொன்னாரு. குருநாத் நினைவில் பெரியவர்கள் சற்று நேரம் அழ ஆரம்பிக்க அவர்கள் எல்லாரையுமே சமாதானம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் ஷியாம். வீட்டு வாசல்லையே தவிச்சபடி நின்றுட்டு இருந்தா நிலா. ஷியாமும் மற்றவங்களும் வர்றதை பார்த்து தயக்கத்தோடு நின்னவகிட்ட, இங்கே வாடாமா என்றபடி கைகளை நீட்டினா சாவித்ரி. ஓடி வந்து அந்த கைகளை பிடிச்சுக்கிட்டா நிலா. எல்லா விஷயத்தையும் ஷியாம் இப்பதான் சொன்னான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத, பயப்படாத. இந்த வீட்டுக்கு மருமகன்னா அது நீ மட்டும்தான். தைரியமா இரு என்று ஆறுதல் சொன்னாரு. சிவகாமியும் நிலாவை தன் மருமகளாகவே ஏத்துக்கிட்டாரு. ஷியாம நன்றியோட பார்த்தா நிலா. ஷியாமோட மனசுல இப்போ ரொம்ப பெரிய நிம்மதி பரவுச்சு. எப்படியோ தன்னோட இன்னொரு பிரச்சனையும் நல்லபடியாவே முடிஞ்சுது. இனி பிரியாவும் சூர்யாவும் அவங்க வாழ்க்கையில ஒன்று சேரணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு செய்யணும்னு நினைச்சான். இதை பத்தி இனி சூர்யா கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். அவனை எப்படியாவது இங்க வர வச்சே ஆகணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் வந்த நாள்ல நிலா பற்றிய உண்மை தெரிஞ்ச பிறகு சாவித்திரியும் சிவகாமியும் நிலாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா பிரியா. அவளுக்குன்னு இந்த உலகத்துல எப்பவுமே யாருமே இருந்ததில்லைங்கிற உணர்வு மட்டும் அவளை வாட்டி வதச்சுது. மெதுவா தன் அம்மா இருந்த அறைக்குள்ள போனா. அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தா. தேவகி பிரியாவை பார்த்து, பிரியா நீ வந்துட்டியா? அம்மாவை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறியா? எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சுத்தமான காற்றை கொஞ்ச நேரம் சுவாசிக்கணும் போல இருக்கு. ஒரு சின்ன வாக் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இருக்கியா? அம்மா இப்பதான் தூங்கினாங்க. அவங்க எந்திரிக்க இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் என்றாள். தேவகியின் கைகளை அன்பா பிடிச்ச பிரியா, நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் அம்மா கூட இருக்கேன். எனக்கும் அம்மா கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு என்றாள். சரிதாம்மா என்றபடி அவள் விலக மெதுவா தன் அம்மாவோட காலுக்கடியில உட்கார்ந்தா பிரியா. அவளுடைய கால் பாதங்களை பிடிச்சு அழுத்தினபடி ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா. அவ மனசுல சித்தார்த் என்ற உருவம் மட்டும் அழுத்தமா பதிஞ்சிருந்தது. இப்போ சித்தார்த் என்ன பண்றானோ, எப்படி இருக்கானோ? சூர்யா அவனை நல்லா தான் பார்த்துக்குவான். இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு இல்லாம என் குழந்தை தவிக்குமே என்று நினைச்சவளுக்குள்ள 1000 தேள்கள் கொட்டியது போல ஒரு உணர்வு. எப்படியாவது என் அம்மாவுக்கு சுயநினைவு வந்துடாதா? சூர்யாவுக்கு உண்மை தெரிஞ்சிடாதா? என் குழந்தை என்கிட்ட வந்துடாதா என்று தவிச்சு போயிருந்தா. அப்போ திடீர்னு வீட்டு வாசல்ல காரோட ஆரன் ஒலி கேட்க நல்லா தூங்கிட்டு இருந்த மாதவி சட்டுன்னு விழிச்சா. அவ அப்படி விழக்கவும் பயந்து போன பிரியா தன் அம்மாவை தட்டி கொடுத்து மறுபடியும் படுக்கையில படுக்க வச்சா. ஒன்னும் இல்லம்மா, கார் தான், நீ தூங்கு தூங்கு என்றபடி போர்வையை நல்லா இழுத்து போர்த்தி விட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்தபடி கொஞ்ச நேரம் தட்டி கொடுத்தா. அவ நல்லா தூங்கினதும், யார் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து காரோட ஆரன் சத்தத்தை கொடுக்கறது? யாரா இருக்கும்? ஒருவேளை கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கிற பட்சத்துல ஷியாமோட உறவினர்கள் யாராவது வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சவ பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கதை புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே தேவிக்கு உள்ள வர, பிரியா உன்னை சிவகாமி அம்மா கூப்பிடுறாங்க, நீ போ, நான் உன் அம்மாவை பார்த்துக்கிறேன் என்றாள். சரிதான்கா என்றபடி அவள் அறையை விட்டு வெளியேறினா பிரியா. சிவகாமியை தேடி கிச்சனுக்கு போனா பிரியா. அம்மா என்னை கூப்பிட்டீங்களா என்று கேட்டவள் கிட்ட, அட வந்துட்டியா பிரியா கண்ணு? ஆமா, உன்னதான் கூப்பிட்டேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும்மா. ஷியாமோட கல்யாணத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர்றவங்க எல்லாம் காஃபியும் பலகாரமும் அதிகமா போட வேண்டியிருக்கு. கிச்சன்ல நின்றுட்டு போட்டுட்டு இதை கொண்டு போய் கொடுக்க முடியறதில்ல. நான் உன்கிட்ட தட்டை கொடுக்குறேன், நீ போய் அவங்களுக்கு கொடுத்துடுறியா என்று கேட்டாள். அதை கேட்டு அழகா புன்னகைத்தா பிரியா. அவ்வளோதானேம்மா, கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் என்று சொன்னவள் கிட்ட ஒரு பெரிய பிளேட்டை கொடுத்தா. அதுல கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு ஸ்நாக்ஸ் அடங்கிய குட்டி குட்டி தட்டுகள் இருந்தது. எல்லாரும் தோட்டத்துல தான்மா இருக்காங்க, போய் கொடுத்துட்டு வா, நான் காஃபியை ரெடி பண்ணி தரேன் என்றாள். சரிதாம்மா என்றவள் பிளேட்டை வாங்கிக்கிட்டு தோட்டத்து பக்கம் இறங்கினான். ஷியாமோட வீடு கிராமத்து வீடுங்கனால பெருசா இருந்தது. அந்த வீட்டுக்கு பின்னால கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர்ல ரொம்ப அழகான தோட்டம் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்துல அங்கங்க நாற்காலிகளும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தங்கறதுக்குன்னு சின்ன சின்ன ஹட்டுகளும் நிறுவப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் பிரியா இங்க வந்த போதே ரொம்ப ரசிச்சா. அதை மறுபடியுமே பார்த்து ரசிச்சபடி
தட்டை கொண்டு போய் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீட்டினா பிரியா. எல்லாருமே ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டே தட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வரிசையா ஒவ்வொருத்தர்கிட்டயா கொண்டு வந்து கொடுத்தவ இறுதியா ஒருத்தங்கிட்ட கொடுத்தப்போ, என்ன இங்க வந்து வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கே என்ற குரல்ல அதிர்ந்து போய் நிமிர்ந்து பார்த்தா. எதிரில் சூர்யாதான். கண்கள் ரத்தமா சிவக்க இவளை முறைச்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் ஒன்றும் இங்க வேலைக்காரியா வரல, நானும் உங்களை மாதிரி தான் இங்க வந்த விருந்தாளி என்றால் வெடுக்கென்று. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. விருந்தாளினா உட்கார்ந்து சாப்பிடணும், என்ன மாதிரி இப்படி வர்றவங்களுக்கெல்லாம் தட்டை நீட்டிட்டு நிற்க கூடாது. இதே என்னோட மனைவியா கௌரவத்தோட என் கூட வந்திருந்தீனா இந்த மாதிரி உன்னை இங்க வேலை வாங்கியிருப்பாங்களா என்று கிண்டலாக கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ந்து போனா பிரியா. ஒருவேளை இவன் மனைவியா வந்திருந்தா தன்னமா இது மாதிரி நடத்திருக்க மாட்டாங்களோ என்று ஒரு மூலையில அவளுக்கே அந்த எண்ணம் தோன்றியது. உடனே தலையை குலுக்கிட்டா. இவன் குழப்பறான், என்ன தன்னை வேணும்னே வம்புக்கு இழுக்கிறான் என்று நினைச்சவ, இது என்னோட வீடு மாதிரி தான், தயவு செஞ்சு தட்டை எடுத்துக்கோங்க, நான் போறேன் என்றால் வெடுக்கென்று. அட, உன்னோட வீடு மாதிரி தாமா இது, அதை யார் இப்ப மறுத்து பேசினா? உன்னோட வீடு மாதிரி தானே தவிர உன்னோட வீடு இல்லம்மா. உன்னோட வீடு நானும் சித்தார்த்தம் இருக்கிற வீடு. அது எங்க இருக்குன்னு உனக்கு இப்ப வரைக்கும் நினைவுக்கு வரல இல்லையா என்று பற்களுக்கிடையே வார்த்தைகளை துப்புனவன் அவள் நீட்டிய தட்டுல இருந்து ஒரு தட்டை எடுத்துக்கிட்டான். அதுக்கு மேல அவன்கிட்ட நின்று வாயை கொடுக்காம அங்கிருந்து மடமடன்னு மூச்சு வாங்க உள்ள வந்தா பிரியா. இவன் மட்டும்தான் வந்திருக்கானா? சித்தார்த் வரலையா? இல்லையே, சித்தார்த்த அவன்கிட்ட நம்ம பார்க்கலையே. அப்படின்னா சித்தார்த்த தனியா விட்டு வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்தானோ என்று யோசிச்சபடியே கிச்சனுக்குள்ள வந்தவளை சாவித்திரியோட குரல் நிறுத்துச்சு. என்ன பிரியா இது, இப்படி மர மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? கொடுத்துட்ட தானே, இந்தா இதப்படி இந்த காஃபி தட்டை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு என்றாள். அவ அப்படி பேசினது பிரியாவுக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. இவங்க தன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்களோ அப்படிங்கிற உணர்வு வர தோன்றியது. ஆனா எதுவுமே பேசாம அந்த காஃபி தட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போனான். அப்படி வரிசையா கொடுத்துட்டு போகும்போது அவளுடைய பார்வை சூர்யாவை நோக்கியே இருந்தது. சூர்யா கையில வச்சிருந்த ஸ்நாக்ஸை குறிச்சபடியே இவளையே தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் பக்கத்துல வந்ததும் காஃபி எடுத்துக்கோங்க என்றாள். அவன் எடுக்கிற அந்த நேரத்துல, ஆமா சித்தார்த் எங்க என்று தன்னையும் மீறி அந்த கேள்வி கேட்டா பிரியா. அதுல அவன் கண்கள் பளிச்சிட அவளையே பார்த்தவன், அட உனக்கு சித்தார்த் எல்லாம் கூட நினைவு இருக்கா? நான் என்னவோ உனக்கு அவன் நினைவே வராதுன்னு நினைச்சேன். வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அழிக்க பார்த்தவ தானே நீ. உனக்கு சித்தார்த் நினைவெல்லாம் எங்கிருந்து வரப்போகுது? அவன் எப்படி போனா உனக்கு என்னம்மா? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? போய் அடுத்த தட்டை எடுத்துட்டு வந்து கொடு என்றான். அந்த வார்த்தையில துடிச்சு போனா பிரியா. ப்ளீஸ், சித்தார்த் எங்க? அவனை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அவன் தனியா என்ன பண்ணுவான் என்று கேட்டாள். ஹேய், அவன் எங்க இருந்தா உனக்கு என்னடி? போய் வேலை பாரு என்று சொன்னவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து போனான். வேற வழியே இல்லாம தோட்டத்தை சுற்றும் முற்றும் பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பிரியா. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ தட்டை கிச்சன்ல வச்சுட்டு சிவகாமியும் சாவித்திரியும் கூப்பிட இதோ வந்துடுறம்மா 2 நிமிஷம் என்றபடி வீட்டை முழுவதும் ஒரு தடவை அலசிட்டு வந்தா. எங்கேயும் சித்தார்த்த காணல. அப்படின்னா அவன் குழந்தைய அழைச்சிட்டு இங்க வரல என்று நினைச்சவளுக்கு குழந்தை இப்போ தனியா யார்கிட்ட இருக்கோன்னு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த கவலையோடையே மறுபடியும் சூர்யாவை தேடி போனா பிரியா. சூர்யா அங்க தோட்டத்துல ஒரு மரத்துக்கு கீழே நின்று யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருந்தான். ஹலோ, இப்போ அவன் என்ன பண்றான்? சாப்பிட்டானா? பத்திரமா இருக்கான் இல்லையா? நான் சீக்கிரம் வந்துடுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோ. சப்போஸ் நான் வர்றதுக்கு காலதாமதம் ஆனாலும் நீங்க அவனை கவனமா பார்த்துக்கோங்க, அதற்குண்டான பணம் உங்களை தேடி வரும் என்றான். அந்த பேச்சு கேட்டு அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, சித்தார்த்த வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டு வந்திருக்கான்னு. ஆனா யாரிடம்தான் அவளுக்கு புரியல. ஃபோன் பேசி முடிச்சு அலைபேசியை கட் பண்ணவன் திரும்பி வீட்டுக்குள்ள போக நினைச்சான். அப்போ அங்க பிரியாவை பார்த்து ஒரு வினாடி திகைச்சு போய் நின்னான். என்னடி, நான் ஃபோன் பேசுறத ஒட்டு கேட்குறியா என்றான். எனக்கு இந்த ஒட்டு கேட்குற பழக்கம்லாம் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக வந்தேன். நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, அதனால நான் வெயிட் பண்ணேன் என்றாள். அவளை நம்பாம பார்த்தவன், சரிதாண்டி சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்டவன் கிட்ட, சித்தார்த் அவன் இப்போ எங்க? அவனை இங்க கூட்டிட்டு வரலையா நீங்க என்று கேட்டாள். ஏன்னா சித்தார்த் வந்தா அவனை ஒரு தடவை தன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா சித்தார்த் வராம இருந்தது அவளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது.
அதனால சூர்யா கிட்ட சித்தார்த் எங்கேன்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டா. சூர்யாவுக்கும் அவளுடைய அம்மா இங்க இருக்கிறது தெரியும். ஷியாம் கல்யாணத்துக்கு கூப்பிடும்போது இந்த விஷயத்தையும் சேர்த்தே தான் சொன்னான். அவனுக்கு தான் சித்தார்த்தை இங்க அழைச்சிட்டு வர எண்ணமே இல்லை. தன் குழந்தைய வேண்டாம்னு தான் கையில அவ கொடுத்து பணத்தையும் கொடுத்து அனுப்பினவ தானே அவ அம்மா மாதவி. அவகிட்ட மறுபடியும் தன் குழந்தைய காட்ட அவனுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதனால வரும்பொழுதே குழந்தைய அழைச்சிட்டு தான் வந்தவன் வர்ற வழியில ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்து புக் பண்ணி அங்கேயே குழந்தைய தங்க வச்சு அவனை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளையும் போட்டு வச்சிருந்தான். ஷியாமோட வீட்டில் காலை முதல் மாலை வரை இருந்துட்டு இரவு ஹோட்டலுக்கு போய் தங்கறது தான் அவனுடைய திட்டம். இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு வாரமும் தான் இப்படிதான் நடந்துக்கணுங்கிற முடிவோடையே வந்திருந்தான் சூர்யா. இவங்களுடைய திட்டத்தில் நான் எந்த பங்கையும் அளிக்க போறது இல்லைன்னு மனசுல உறுதியோட நினைச்சான். அதனாலேயே சித்தார்த்த அவன் இங்க கூட்டிட்டு வரவே இல்லை. இதை அப்படியே பிரியா கிட்ட சொல்ல அவனுக்கு மனசே ஒப்பல. என் குழந்தை என் இஷ்டம், அதை கேட்கறதுக்கு நீ யார்டி, போடி, போய் வேலை இருந்தா போய் பாரு என்று எரிஞ்சு விழுந்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனான் சூர்யா. அவன் அப்படி போறதையே கண்கள்ல நீரோட பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தா பிரியா.